வந்து நான் நியூஸ் சேனல்ஸ் ப்ரௌஸ் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்தேன். அந்த நியூஸ் வந்து என்னை இந்த நிமிஷம் வரையிலும் என்னை சிந்திக்க வச்சது. அது ஒரு மாதிரி எனக்கு ஜோல்ட்டிங் பண்ணுச்சு. என்ன ஜோல்ட் ஆச்சு அப்படின்னா, அந்த ஒரு ஃபேமஸ் ப்ளேபேக் சிங்கர், நம்மளுடைய திரைப்பட உலகத்தில் ஒரு ஃபேமஸ் ப்ளேபேக் சிங்கர் அல்கா யாக்னிக், அவங்க வந்து திடீர்னு வந்து ஷி வாஸ் ஸ்ட்ரக் வித் அ ஹியரிங் லாஸ். அது வந்து என்னை ரொம்ப சிந்திக்க வச்சது. இவ்வளோ அழகாக பாடுறவங்க வந்து ஒரு காது கேட்கல அப்படிங்கும்போது அது நினைக்கவே முடியல. ஸோ ஒரு அன்பிரெடிக்டபிளாக இருக்குது இல்லையா நம்மளுடைய லைஃப். இதை வந்து நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம பேசுகிற திறன் இருக்குது, நாளைக்கு என்னங்கிறது ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக நான் சீஸ் பண்ணிவிட்டு நான் வந்து நிறைய பேர்த்துக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்க்யூ சொல்லணுன்னு நான் வந்து இந்த நிமிஷம் இந்த இடத்துல வச்சு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த தேங்க்ஸ்ன்றது சொல்லிகிட்டே போகலாம். நன்றி கடன் வந்து ரொம்ப பேருக்கு பட்டிருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தேங்க்ஸ் வந்து தேங்க்யூ ஃபார் ஆல் தோஸ் பீப்புள் who stood up to me and who helped me through my journey, even though you were never responsible for breaking my journey. அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தேங்க்யூ. செகண்ட் நன்றி கடன் வந்து தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ laugh even though you were never ever responsible for my tears. தேர்ட் வந்து தேங்க்யூ ஃபார் making me run, pushing me to run even though I was barely able to walk. Thank you for being my co-passenger in life, because life வந்து நிறைய இடத்துல வந்து எனக்கு வந்து கியர்ஸ் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னுடைய கான்ஸ்டன்ட் கோ-பேசஞ்சராக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி வந்து எந்த புக்ஸும் டீச் பண்ண முடியாத நிறைய விஷயங்கள், வாழ்க்கையினுடைய ஒரு நெளிவு சுழிவுகளை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ வந்து நீங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய கதை ஒரு பெரிய கதையாக இருக்கலாம். அந்த கதையில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து போயிருக்கலாம். பட் அந்த பிளாட்டுங்கிற அந்த கதையோட பிளாட்டில் நீங்கள் எல்லாரும் முக்கியமான ஒரு கதாபாத்திரம். எஸ்பெஷலி யூ. தேங்க்யூ. கரெக்டாக